தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அது சொல்ல பார்க்க போகிறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தென்மேற்கு பருவமழை வட தமிழகத்தில் தீவிரமாக உள்ளது. வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 26ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவருக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 29ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 26ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 28ஆம் தேதி இலங்கை கடலோர பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி தமிழ்நாட்டில் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இனி பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவில் இந்த மழைப்பொழிவு காணப்படும். அக்டோபர் 1 முதல் 15ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் மழை குறைவாகவே இருக்கும். முதல் 2 வாரங்களில் மிதமான மழை மட்டுமே தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புள்ளது. அக்டோபர் கடைசி வாரத்தில் தான் தமிழ்நாட்டில் மழை தீவிரம் என்பது மிக கடுமையாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 4ஆவது வாரத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையும் அடுத்து வரும் சில நாட்களில் ஓய்வு கொடுத்து இருக்கும். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியும் புயல்களும் உருவாக வாய்ப்புண்டு. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை ஈரோட்டில் 38.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், திருவண்ணாமலை மாவட்டம் கலசரப்பாக்கம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே போல செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை, திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் தொழுதூர், காஞ்சிபுரம் மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஏஆர்ஜி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர், அதே போல் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை,
பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தேவிமங்கலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம், நாமக்கல் மாவட்டம் இருமப்பட்டி, ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், சேலம் மாவட்டம் தலைவாசல், சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம், தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தாத்தியங்கர்பேட்டை, அதே போல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, விழுப்புரம் மாவட்டம் வல்லம், விழுப்புரம் மாவட்டம் வானூர், அதே போல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.